ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசுகிறத எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா இணைஞ்சா நல்லா இருக்குன்னு அந்தந்த கட்சி பார்த்தீங்கன்னாக்கா இணைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, பாமக, பாஜக. சோ அந்த கூட்டணி பத்தி தான் பேச போறோம். பாமகக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாமக எப்படி தனிச்சு போட்டிட்டாக்கா ஓட்டு எண்ணிக்கை வருமோ அதேதான் 2024 சோ வரப்போகுது. அந்த 10 தொகுதிக்குமே பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல ஜீரோன்னு கண்டிப்பா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட தெரிஞ்சும் பாத்தீங்கன்னாக்கா போய் இணைஞ்சிருக்காங்க 10 தொகுதிக்கு. ஓகேங்களா, இது எந்த அளவுக்கு சொல்றதுலாம் தெரியல. யாரெல்லாம் நம்ம நசுக்கப்பட்டிருக்கோம், யாரால நம்ம துன்பப்பட்டிருக்கோம், யாரால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரிஞ்சு கூட இவங்க உன்னமும் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட கூட்டணி இணைஞ்சு பாத்தீங்கன்னாக்கா போய் சேர்ந்திருக்காங்க. இது யாருக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னு தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா? இது மிக பின்னடைவு யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பாமகக்கு தான். ஏன் சொல்றேன்னாக்கா, பாஜக இந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஜீரோ தான். பாமக எந்த கூட்டணியில இணையுதோ அது மக்கள் பத்தின மிகப்பெரிய ஆர்வமாக காத்துன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாமக போய் பிஜேபி கூட இணைஞ்சதுனால அனைவருக்கும் தெரிஞ்சு போச்சு. பாமக மிகப்பெரிய தோல்வி பார்த்தீங்கன்னா 2024 கண்டிப்பா சந்திக்க போகுதுன்னு. ஓகேங்களா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.